तत्रापश्यत् स्थितान् पार्थ पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितन्नो राज्यं भोगाः सुखानि च त इमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्रास्तथैव च पितामहाः मातुलाश्वशुराः पौत्राश्यालाः सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतो किन्नु मही कृते அர்ஜுனன் ஏன் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய இது சொல்லிட்டு இருக்கார். 3 உலகம் கிடைச்சாலும் எனக்கு, அதாவது இப்ப திருஷ்ட பலம் அதிர்ஷ்ட பலம்னு இருக்கு. திருஷ்ட பலம் எது நமக்கு கிடைக்குமோ, எது நமக்கு தெரியறதோ கிடைக்கும்னு அது மாதிரி சொல்ற. 3 ராஜ்யம் கிடைச்சாலும் எது கிடைக்கும் எனக்கு, இந்த ராஜ்யம் கிடைச்சாலும் ராஜ்யம் கிடைக்கிறதெல்லாம் திருஷ்ட பலம். திருஷ்ட பலம் எது கிடைச்சாலும் நான் இதுக்கு இந்த யுத்தம் பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்ற. இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 36வது ஸ்லோகம். நிஹத்ய தார்த்தராஷ்டிரான கா ப்ரீதிஸ்யா ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதானாததாயினஹ. நிஹத்ய கொன்று, தார்த்தராஷ்டிரான் திருதராஷ்டிரன் புற்றர்கள் கௌரவர்கள், கா என்ன, பிரீத்திகி மகிழ்ச்சி, சியாத் கிடைக்கும், ஜனார்தன பகவான சொல்ற, பாபம் பாவங்கள், ஏவா நிச்சயமாக, ஆශ්‍රயேத் ஏற்படும், அஸ்மான் நாம், ஹத்வா கொலை செய்து, ஏதாம் எல்லாம், ஆததாயினஹ ஆததாயின யார் நம்மளுக்கு தாக்குறாளோ அவளை தாக்குபவர்கள். சோ என்ன சொல்றேன்னா, என்ன மகிழ்ச்சி கிடைக்கும் கௌரவர்களை கொன்று நாம் பாப்பம்தான் நிச்சயமாக ஏற்படுத்திப்போம், இந்த தாக்குபவர்களை எல்லாம் கொன்று அப்படின்னு சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். நிஹத்ய
निहत्य, हत्य ह में लगात करते, निहत्य धार्त, धार्त रपा रख, राष्ट्रान्न, राष्ट्रा इशिट र मूण இருக்கு, राष्ट्रान्न काप्री, काप्री कामिल रागत करते, काप्रीति जनार्दन, स्याज इज ज ரெண்டு இருக்கு, स्याज नार्दन पापमेवाश्रयेदस्मान्, पाप मेवाश्र, मेवा ரெண்டு நடுவில் எடுத்து வாஷ்ர வாமேல ராகத் கொடுத்து, ஏதஸ்மான், ஏ அது ஏதஸ்மான் இல்ல, ஏதஸ்மான் हत्वै, हत्वै हमें रागात करते, हत्वै तानाततायिनः, इनः அது इनः இல்ல, इनः निहत्य धार्तराष्ट्रान्न का प्रीति स्याज्जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः. இப்ப இவ்வளவு நேரம் திருஷ்டபலமான எது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது பார்க்கலாம், அது பார்க்கலாம் அப்படிங்கிறச்ச இப்ப அதிருஷ்ட பலம். அதிருஷ்ட பலம் என்ன? எது நமக்கு தெரியாத நடக்கிறதோ, புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாமே அதிருஷ்ட பலம். நம்ம யாருக்காவது ஒருத்தர் ஒரு மித்திர பந்துக்கு யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா, உதவி பண்ணோம்னா, அவர் நமக்கு உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்லி நல்லது, நம்மளை பத்தி நல்ல வார்த்தைகள் சொல்லி, இதெல்லாம் திருஷ்ட பலம். நம்ம பாக்குறோம் இதை நடக்குது. ஆனா அதிருஷ்டமா கண்ணுக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னா அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுத்தோம்னா நமக்கு திருஷ்டம் நமக்கு ஏதோ அதுல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். யாரையாவது நம்ம சீட் பண்ணோம்னா, அவள்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சோம்னா திருஷ்ட பலன் கிடைக்கும். என்னன்னு நமக்கு கையில பணம் இருக்கும். ஆனா அதிர்ஷ்ட பலன் ஒண்ணு நடக்கிறது, அது நமக்கு பின்னாடி நடந்ததுக்கு நமக்கு தெரியாம அது பார்ப்போம். இந்த திருஷ்ட பலன் தான் சொல்லிட்டு இப்ப அவர் பாப்பங்கள் பத்தி சொல்றார். நிஹத்யதார்த்த ராஷ்டிரான கா பிரீத்தி சியா ஜனார்தன, இவாளெல்லாம் கௌரவர்களை நான் கொன்னப்புறம் எனக்கு என்ன பிரீத்தி கிடைக்கும், எனக்கு என்ன அதுல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், என்ன ஒரு சுகம் கிடைக்க முடியும் அப்படின்ற. அப்புறம் பாபமேவாஸ்ரயேதஸ்மான், பாபமேவா, இது பாப்பத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடைக்காது. அது அந்த மாதிரி பாபமேவான் ஸ்ரேதஸ்மான் அத்வை தானாத தா இனக, இவாள அதா அதா இனக அத்ததா இன ஆத்ததா இனகன்னு நம்ம கரெக்டா சொல்றாரு. இவெல்லாம் நம்மளை தாக்குபவர், இவள் அத்வா பண்ணாலும் நமக்கு பாபம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். நம்ம சாஸ்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னா, 6 ஆத்தத்தாயி அப்படின்னா 6 விதமான ஆத்தத்தாயி சொல்லியிருக்கார். அதாவது தாக்குபவர்கள் யாருன்னா, ஒருத்தர் நமக்கு தீ வச்சு தீ வைக்கிறாளோ, நமக்கு விஷம் கொடுக்குறாளோ, கொலை பண்றாளோ, நம்மளோட சொத்தெல்லாம் அபகரிக்கிறாளோ, நம்ம ராஜ்யத்தை அபகரிக்கிறாளோ, ஆர் இன்னொருத்தரோட ஸ்திரீய கொண்டாட்டிய அபகரிக்கிறாளோ, அவள்லாம் தான் ஆதத்தாயி அப்படிங்கிறா. அக்னிதோ கரதஷ்சைவ சஸ்திரபாணிர் தனாபஹ க்ஷேத்ரதாராபஹர்த்தாச்ச ஷடேதே யாத்ததாயினஹ. ஷடேதே 6 விதமான ஆத்ததாயினஹ சொல்றார். அக்னிதோ நம்மளை எரிக்கிறவா, காதஷ்சைவ கரதஷ்சைவ, கரதம்னா விஷம் கொடுக்கிறவா, அதே மாதிரி சஸ்திரபாணிர் நம்மளை கொலை பண்றவா, தனாபக நம்மளோட தனங்களை எல்லாம் பறிக்கிறவா, க்ஷேத்ரதாரா, க்ஷேத்ரன ஆபனக க்ஷேத்ரன நம்மளோட ராஜ்யத்தை, தராபஹர்த்தா, தரான்னா நம்மளோட வைஃப்ஸ
பொண்டாட்டிகளை, உங்களோட மனைவிகளை பார்த்தா யார் எடுத்துன்னு போறாளோ அந்த 6 பேர் ஷடேத்தே யாத்த தாயினா, இந்த 6 பேரு ஆத்த அதா ஆத்ததாயினக அப்படின்னு, இந்த 6 பேர்கள்ல கொலை பண்றதுல ஒண்ணுமே பாபம் கிடையாதுன்னு மனுஸ்மிருதியில இது இருக்கு. நாததா நாததாயினவதே தோஷோ ஹந்துர் பவதி கஷ்டன, ந இல்லை ஆததாயினவதே. ஆததாயி, அதாவது இப்பதான் சொன்னோம், இந்த 6 விதமான துரோகிகள், 6 விதமான நம்மளை தாக்குபவர்கள். ஆததாயி வதே தோஷோ ந வதே, அதாவது வதம் பண்றதுல ந தோஷோ, தோஷம் கிடையாது. ஹந்துர் பவதி, ஹந்துர்னா கொலை பண்ணி, பவதி கஷ்டன கிடைக்காது, கஷ்டன எப்பொழுதுமே கிடைக்காது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியும் இவருக்கு அர்ஜுனனுக்கு புரியறது இல்ல. துரியோதனன் எல்லா விதமான இந்த எந்த 6 விதமான சொல்லியிருக்க இந்த 6 விதமான விஷயம் பண்ணியிருக்கார். அவரோட அவன் பாண்டவரோட வீடை கொளுத்த பார்த்திருக்கார். அதே மாதிரி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பாண்டவாஸ் தூங்கறச்சு அவ வீட்டை கொளுத்த பார்த்திருக்கார். அவரோட பீமரை விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்திருக்கார். அதே மாதிரி இவ பாண்டவர்களை சஸ்திரத்தோட கொலை பண்ணவும் பார்த்திருக்கார். அவளோட செல்வத்தெல்லாம் எடுக்க பார்த்திருக்கார். அவளோட ராஜ்யத்தையும் புடுங்கியிருக்கார். திரௌபதியையும் அவ வஸ்திரஹரணம் பண்ணி அவளையும் தூக்கிட்டு வர சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி 6 விஷயமும், ஒரு விஷயம் பண்ணாலே அவளை கொலை பண்ணலான்னு மனுஸ்மிருதி சொல்றது. இந்த 6 விஷயமும் பண்ணியிருக்கார். அவரை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு, கொலை பண்ணா நமக்கு பாவம் கிடைக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஏன்னா இன்னொரு ஒரு இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, ச ஏவ பாபிஷ்டதமோய குர்யாத் குலநாசனம். நம்ம குலத்துல இருக்கிறவாళ్ళ யாரையாவது நம்ம கொலை பண்ண வந்தோம்னா அதுக்கு பாவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறது. அதை வச்சுன்னு சொல்றாரோ தெரியல. ஸோ எந்த மாதிரி சொன்னாலும் அர்ஜுனன் இந்த இடத்துல குழம்பிருக்கான்னு தெரியறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவருக்கே தெரியுது ஆத்தத்தாயி அப்படின்னு அவரே அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு, அவர் இந்த ஆத்தத்தாயினா என்னன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி 6 விஷயங்கள் பண்ணவா, 6 விஷயத்துல ஒரு விஷயம் பண்ணாலும் ஆத்தத்தாயின்னு தெரியும் ஆளுக்கு. அந்த 6 விஷயம் பண்ண துரியோதனனை கொலை பண்றது நமக்கு பாவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறதே அவர் குழப்பமா இருக்குது அப்படின்னு அவர் புரியுது. இந்த ஸ்லோகத்துல ஜனார்தன அப்படிங்கிறார். ஜனார்தனன்னா ஜனங்களுக்கு ஜனங்களை காப்பாற்றுவர். அசுரானாம் ஜனானாம் நரகாதி நமயித்வார் ஜனார்தன, அதாவது எல்லாருக்குமே, அசுரார்களா இருக்கட்டும் ஜனங்களா இருக்கட்டும், நரக்கத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறவர் ஜனார்தன அப்படின்னு ஒரு ஒரு இருந்தாலும், ஜனார்தனுக்கு இன்னும் பல மீனிங்ஸ் இருக்கு. இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீனிங் என்னன்னா, ஜனன ஆர்தன. ஜனன ஆர்தனன்னா ஜனனம் கிடைக்காம வைக்கிறது. ஜனனம் நம்ம நம்ம கிடைக்க வேண்டியதுலயே வேண்டாத இந்த ஜனனம் வேண்டாம், திரும்பி கிடைக்க வேண்டாங்கிறதுக்கு தான் அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஜனனம் கிடைக்க வேண்டாங்கிறதுக்கு சில பேருக்கு இந்த ஜென்மத்துல எல்லாமே கஷ்டத்தை பார்த்தவாளும் இனிமே இந்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இந்த ஜென்மத்துல இருக்கிற கர்மங்கள்லாம் பண்ணிட்டு பகவானோட சேர்ந்து எல்லா ஆனந்தத்தையும் பார்த்து பகவானை சேர்ந்து ஆனந்தம் பண்றவாருக்கும் இந்த ஜென்மம் வேண்டாம் அப்படிதான் தோணும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஜென்மம் வேண்டாத அந்த மாதிரி எடுத்துட்டு ஜனார்தன அப்படின்னா ஜனங்களுக்காக, ஜனன அர்த்தன ஜனனம் திரும்பி வராம காப்பாத்துறவர், அதுவும் ஜனார்தன. மாதிரி ஜனார்தன நிறைய இடத்துல வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு வருது. சர்வ வித்வானுர் விஸ்வக்சேனோ ஜனார்தன அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவர். சர்வக, எல்லா இடத்துலயும் இருக்கிற சர்வவித் பானு, எல்லாமே அறிந்தவர்.
விஸ்வக்சேனோ உலகத்துல இருக்கிற எந்த மாதிரி சேனையும் அவரால் தாக்கு பிடிக்க முடியும், அது ஜனார்தன அப்படின்னு. ஜனார்தனன் நிறைய 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 இடத்துல நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இதுல வந்து ஜனார்தன என்ன என்னோட என்ன இந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படிங்கிறது தான் அர்ஜுனன் சொல்றதுக்காக யூஸ் பண்ண வேர்டு ஜனார்தன அப்படின்னு. அர்ஜுனன் வந்து இப்ப எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவனுக்கு உடம்பு சரியா இல்லை, என் உடம்பெல்லாம் இதாகுது, எனக்கு மனசு சரியா இல்லை, அப்புறம் நான் இதெல்லாம் துரதிருஷ்டமான சகுனங்கள்லாம் பாக்குறேன், எனக்கு முன்னாடி என்ன இருக்கிறது அதை பார்த்தாலும் எனக்கு சரியா இல்லை, அப்புறம் எனக்கு வந்து பலன்கள்லாம் இதுல இருந்து என்ன கிடைக்க போகுது அதை நினைச்சாலும் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்புறம் இது மாதிரி இப்ப என்ன சொல்றதுன்னா, அதிர்ஷ்டமான இந்த நமக்கு பாபம் வந்துரும், அந்த பாபத்துக்காவது நம்ம இது பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு குழம்பின்ட்டு சொல்லிட்டு இருக்கார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். தஸ்மான்னார் ஹாவயம் ஹந்துன் धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. தஸ்மாத் ஆதலால், ந இல்லை, ஆராக நேர்மையானது, வயம் நாம், ஹந்தும் கொல்வது, தார்த்தராஷ்டிரான் கௌரவர்களை, ஸ்வபாந்தவான் நம் உறவினரை, ஸ்வஜனம் உறவினர்கள், ஹி ஏனென்றால், கதம் எப்படி, ஹத்வா கொலை செய்வது, சுகீன மகிழ்ச்சி, சாம அடைவோம், மாதவ கிருஷ்ணர் சொல்றார். ஆதலால் நம் உறவினர்களான கௌரவர்களை கொல்வது தக்கதல்ல, நம் உறவினர்களை கொண்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைவோம் அப்படிங்கிறார். தஸ்மான்னாரகா வயம் மந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான். சோ ஒரு க்ஷணமா பார்க்கலாம். தஸ்மான்னார்ஹா, தஸ்மா மேல ஒரு ஆகாத், ஸ்மான்னா ரெண்டு நா இருக்கு, நார் ஹாவயம், நார் ஹாவயம், அது தொண்டையிலிருந்து வயம், வயம் ஹந்துன், வயம் ஹந்துன் இன்னும் வருது என்ன வருதுனால, ஹந்துன் தார்த்த, தார்த்த ரஃபார் கொடுத்து, ராஷ்டிரான் ஸ்வபாந்தவான், ராஷ்டிரா இஷ்ட்டு ரா மூணு இருக்கு, அதுக்கப்புறம் ராமில் ஒரு ஆகாத், ராக்கு அப்புறம் இன்னும் இஸ்வ மூணு ஜாயிண்டா இருக்கு, எங்கேயுமே ஆகாத் கொடுக்காம, தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான், ஸ்வபாந்த பாந்த, பாந்த இல்ல பாந்த, அப்புறம் பாமல ராகாத் கொடுத்து, பாந்தவான், ஸ்வஜனம் ஹி கதம், ஸ்வஜனம் ஹி, ஹி அது ஹி இல்ல, स्वजनं हि कथं हत्वा, कथं थर्ड हत्वा मिल रहा है, सुखिनः स्याम माधव, सुखी सुखी ल, सुखिनः स्याम माधव. श्लोकम् तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. तो இந்த மாதிரி நம்மளோட உறவினர்களை நம்ம கொல்லி நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த 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 யுத்தம் பண்ணி நம்ம உறவினர்களை கொல்வது தக்கதில்லை, இவ்வளவு சொல்லியிருக்க. இந்த மாதிரி முதல்ல நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, திருஷ்ட பலமும் ஒண்ணும் கிடையாது, அதிர்ஷ்ட பலமான பாபங்கள்லாம் நமக்கு வரும். அதனால நமக்கு வந்து இவாளை கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வஜனம் ஹி கதம் அத்வா சுகினோ சுகினஸ்யாம மாதவா, இவாளை இவாளை எப்படி நம்ம நம்ம எப்படி கொலை பண்ணோம்னா, இவாளை நம்மளோட ஸ்வஜனம நமக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு குழப்பமான இருக்கிறவாளுக்கு தான் அதெல்லாம் வந்து அவருக்கே ஒரு குழப்பம், மனசு குழப்பம் வந்ததுனால, குழப்பம் வந்துன்னா நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது
எது நித்தியமானது, எது தற்காலிகமானது, இதெல்லாம் புரியாம இருக்கிறது. அந்த ஆதிசங்கர் சொல்ற நமக்கு நல்லது எது கரெக்ட், எது ரியல், எது நிஜமானது, அல்டிமேட்டா பிரம்மன் எது அப்படின்னா அதெல்லாம் தெரியணும்னா சாதன சதுஷ்டயம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். அது பண்றதுக்கு 6 ஒழுக்கங்கள். ஷக்த சம்பத்தி, ஷட்க சம்பத்தி 6 ஒழுக்கங்களும் 4 முறைகள், சதுஷ்டயம் 4 முறைகள் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி இந்த நாலு விஷயம் பண்ணாதான் நமக்கு தெளிவான மனசு இருக்கும். அர்ஜுனன் மாதிரி ஒரு குழம்புற மனசு இருக்கிறது, குழப்பமான மனசு இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது, நமக்கு தெளிவான ஒரு புத்தி வருது. தெளிவான புத்தி வேணும்னா இந்த 4 விஷயம் பண்ணும். என்னன்னா விவேகம், எது எது நிஜம், எது நிஜ பொய், எது நித்தியம், எது தற்காலிகமானது, இதெல்லாம் தெரியும்னா விவேக வைராக்கியம் வேணும். அதாவது எது நம்ம பண்ற கர்மங்களுக்கான என்ன பலன் வருதோ அது கிட்ட அதை நினைச்சு மகிழ்ச்சி அடையாம அதோட ஒரு ஒரு பந்தம் இல்லாம இருக்கணும். வைராக்கியம். ஷட்க சம்பத்தி 6 விதமான ஒழுக்கங்கள் வேணும். அப்புறம் முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம்னா இந்த மாதிரி நம்ம இந்த இதுலேருந்து வெளியில வரணும், இந்த ஜென்ம ஜரா சைக்கிள்ல இருந்து வெளியில வரணும். இது ரொம்ப அதுக்காக பயிற்சி பண்றது. அது ரொம்ப அந்த அந்த ஒரு ஆசையோட இருக்கிறது. இந்த 4 விஷயம் இருந்தாதான் நமக்கு ஒழுங்கா நினைச்சுக்க முடியும். இது நம்ம குழந்தைகளுக்கும் இப்பொழுதும் சொல்லிக்கணும். இந்த 4 விஷயம், எது நிஜம், எது பொய், எது நித்தியமானது, எது அநித்தியமானது, நம்ம என்ன பண்றோமோ அதுக்காக வர பலன் கிட்ட நம்ம ஒரு அட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறது. அப்புறம் அந்த 6 ஒழுக்கங்கள். என்ன 6 ஒழுக்கங்கள்? ஷமா. ஷமான மனசு மேல ஒரு 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 மாஸ்டரி, மனசு மேல நமக்கு ஒரு இது வருது. நம்ம நம்ம மனசு நம்ம கையில வச்சுக்கணும். தமஹ, வெளியில இருக்கிற இந்திரியங்கள் மீது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும். உபரமா, எது தர்மம், எது நம்மளோட கர்மங்கள், எது நம்ம பண்ணியானமோ டியூட்டிஸ் கர்த்தகங்கள், அதை பண்றது. 4வது திதிக்ஷா. திதிக்ஷானா எதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆப்போசிட்ஸா இருக்கோ, எது சூடு, குளிர், திதிப்பு, கசப்பு, எல்லாத்துமே தாங்குதலா இருக்கிறது திதிக்ஷா. ஸ்ரத்தா. ஸ்ரத்தாங்கிறது 5வது. எல்லாம் ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பிலீஃபோட இருக்கணும். சமாதானம் 6வது. ஒரே போக்கஸ்டா ஒரு விஷயத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஷட்க சம்பத்தி, இந்த 6 ஒழுக்கங்களும் முமுக்ஷுத்துவம் இந்த 4வது வழி. அதாவது அந்த இந்த இதுல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட இருந்தோம். இந்த 4 விஷயம் கடைபிடிச்சோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான புத்தி கிடைக்கும். இந்த மாதிரி தெளிவான புத்தி கிடைச்சதுன்னா நம்ம அப்புறம் அதை பயிற்சி பண்ணலாம். எப்படி பயிற்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த மாதிரி 3 விஷயத்துல, அதாவது முதல்ல கேட்கணும். நம்ம இப்ப கேட்டுன்னு இருக்கோம். அப்புறம் மனனம் பண்ணோம். என்ன சொல்றோமோ அதெல்லாம் நினைச்சுட்டு அதை பத்தி யோசிக்கணும். நிதித்தியாசனம் பண்ணோம். அதுலயே தியானம் பண்ணோம். நம்ம என்ன கத்துட்டு இருக்கோமோ இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு விவேகம் வரும். அந்த விவேகம் வந்தாதான் இந்த மாதிரி ஒரு குழப்பம். இப்ப அர்ஜுனன் எவ்வளவோ எல்லாம் பண்ணாலும் இந்த இடத்துல அவருக்கு குழப்பத்துல இருக்கிறதுன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. இது நம்ம பண்றதெல்லாம் பண்ணா பாவம் வரும், இது ஒண்ணா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, எனக்கு உடம்பு சரியா இல்ல, எனக்கு ஒண்ணும் நல்ல சகுனங்கள் தெரியல, எனக்கு என்ன நடக்குங்கிறது பார்த்தாலும் சரியா இருக்கும் போது தெரியல, எல்லாம் அப்படி சொல்லிட்டே கொட்டுன்னு கொட்டுறாரு. இவ்வளவு ஸ்லோகமா எல்லா கொட்டினதுல இருந்து என்ன கிளியரா தெரியுதுன்னா அவருக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு. குழப்பம் இருக்கிறதுனால அவருக்கு விவேகம் இல்லை. அந்த விவேகம் இருக்கிறதுனால இல்லாதனால பகவானும் நீங்க என்ன அவருக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 38, 39 2 ஸ்லோகம் சேர்ந்து எடுத்துக்கலாம். யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசः குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். யத்யபி என்றால் ஏதே அவர், ந இல்லை,
பஷ்யந்தி பார்க்க, லோப பேராசை, உபஹத பாதிக்கப்பட்ட, சேதசக புத்தி, குல குலம் க்ஷய அழிக்கும், கிருதம் செயல், தோஷம் தோஷம், மித்ரத்ரோஹோ நண்பர்களுக்கு துரோகம் செய்வது, ச மற்றும் பாதகம் பாவம். அவருடைய பேராசையால் பாதிக்கப்பட்ட புத்தி குலத்தை அழிக்கும் செயலையும் நண்பர்களுக்கு துரோகம் செய்யும் பாவத்தையும் பார்க்கவில்லை என்றால் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு போற ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். யத்யப்யேதேன பஷ்யந்தி, யத்ய தண்ட்ய பே பண்ட்ய, யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ, லோபோ போது பஹத சேதசஹ, குலக்ஷய லக்ஷய லமிலராகத் கொடுத்து, குலக்ஷய கிருதந்தோஷம் மித்ரத்ரோஹே, மித்ரத்ரோ மித்ர தன்ற மித்ரத்ரோஹே ச பாதகம். ஸ்லோகம். யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ, குலக்ஷய கிருதந்தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். 39வது ஸ்லோகம் பார்க்கலாம். கதன்னஜ்ஞேயமஸ்மாபிப் பாபாதஸ்மான்னிவர்த்திதும், குலக்ஷய கிருதந்தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. கதன் ஏன், ந இல்லை, ஞேயம் அறிவது, அஸ்மாபிஹி நம்மால், பாபாத் பாபம், அஸ்மாத் இந்த, நிவர்த்தித்தும் தவிர்க்க, குல குலம், க்ஷயே அழிப்பது, கிருதம் செயல், தோஷம் தோஷம், பிரபஷ்யத்பிஹி பார்க்க முடியும், ஜனார்தன பகவான் சொல்றார். இந்த குலம் அழிக்கும் தோஷமான செயலை பார்த்த பின்னும் இந்த பாப்பத்தை தவிர்க்க ஏன் நமக்கு புரிவதில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஒரு சர்மா பார்க்கலாம். கதன் நக்ஞே, நக்ஞே ஞ்ஞ ஜர்ண்ய ஜாண்டாக்கனால நக்ஞேய மஸ்மாபிப், மஸ்மாமிலாக கொடுத்து, மஸ்மாபிப் பாபாதஸ்மான்னி, பாபா ரெண்டுமே நடுது, தஸ்மான்னி வர்த்தித்தும், தஸ்மான்னி ரெண்டுமே இருக்கு, வர்த்தித்தும், குலக்ஷய கிருதந்தோஷம், தோஷம் தோஷம் இல்ல தோஷம், பிரபஷ்யத்பிர், பிரபஷ்யத் பஷ்ய பமிலாக, யத்பி யமிலாக, பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. கதன்னஜ்ஞேயமஸ்மாபிப் பாபாதஸ்மான்னிவர்த்திதும், குலக்ஷய கிருதந்தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன. வந்து அர்ஜுனனுக்கே புரியுது, நம்ம ஸ்வஜனம் 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 எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் நம்மளோட. இப்ப துரியோதனன் மட்டும் ஸ்வஜனம் என்று பாக்குறது இல்லையா? அவருக்கும் தானே, நம்மளும் தானே, அவளுக்கும் ஸ்வஜனம் தானே. சோ அப்ப அவருக்கு மட்டும் இந்த இந்த இது இல்லையான்னு அர்ஜுனனுக்கு புரியுது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி கிருஷ்ணர் கேட்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றது, எத்யப்யேதேன பஷ்யந்தி, அவளுக்கு இல்லாம இருக்கட்டும், அவளுக்கு குலக்ஷய கிருதம் தோஷம் பண்றவாளா இருக்கட்டும், மித்ர துரோகேச்ச பாத்தகம் அவா பண்றவாளா இருக்கட்டும். ஏன் அவா பண்றான்னா லோபம், லோபம்னால, கிரீட்னால, இந்த லோபத்தினாலதான் அவ அவளுக்கு விவேகம் இல்லை. அதனால்தான் அவ குலக்ஷய கிருத்தம், இந்த குலநாசனம் பண்ற ஒரு தோஷமும், மித்ர துரோகே நம்மளோட சஜனம், நம்மளோட மித்திரர்கள் அவளுக்கு துரோகம் பண்ற வேலையே அவ பண்றார். ஆனா கதம் நக்ஞே யமஸ்மாபிப் பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும், குலக்ஷயகிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஆனா நம்ம ஞேயமஸ்மாபிப் நமக்கு தெரியுமே, அப்ப கூட நம்ம ஏன் இதை நிறுத்துறது இல்லை அப்படிங்கிற. துரியோதனனுக்கு தான் தெரியல,
அவளுக்கு தான் இந்த குலக்ஷணம், குல குலக்ஷயம், குலத்தை நாசம் பண்ற அவளுக்கு அவ பண்ற அந்த காரியம் பண்றா. மித்ர துரோகம் பண்றா. ஏன் பண்றான்னா லோகத்தினால பண்றா. அந்த லோகத்தினால பண்றதுனால அவளுக்கு அவளுக்கு என்ன நடக்கிறதோ இருக்கட்டும், நம்மளுக்கு தான் தெரியுமே இதனால நமக்கு பாவம் தான் கிடைக்கும். இந்த பாவம் பண்றோம்னு நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம ஏன் அதை நிறுத்துறது இல்லை அப்படின்னு வேற ஒரு ஸ்டைல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தன்னை பத்தி சொன்னது. இப்ப அவளை பத்தி சொல்ற கௌரவர்கள் பத்தி. அவளுக்கு லோபம் இருக்கு, அவளுக்கு கிரீட் இருக்கு. அதனால அவ இந்த குலக்ஷய கிருத்தம் பண்றா, மித்ர துரோகம் பண்றா அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நமக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறார். அதாவது தான் ரொம்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம், நமக்கு எல்லாமே புரியுறதே அப்படின்னு அதுவும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு குழப்பம்தான். தனக்கெல்லாம் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுன்னு சொல்றாரு. நமக்கு தான் தெரியுமே, நம்ம ஏன் நிறுத்துறது இல்ல அப்படின்னு அவர் இப்பவும் அர்ஜுனனுக்கு தன்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் தெரியாம இன்னொருத்தர் பண்ற தப்பு, அவ தப்பு பண்ணாலும் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தப்பு பண்ணாலும் நமக்கு நமக்கு ஒரு கஷ்டம் கிடைச்சாலும் அந்த கஷ்டத்தினால நமக்கு நம்ம பாவங்கள்லாம் கரைஞ்சிடலாம். நம்மளே பாவம் பண்ணானா எப்படி அது அப்படிங்கிறார். அதாவது அவள்கிட்ட எவ்வளவு வேணா கஷ்டம், எவ்வளவு வேணா தப்பு இருக்கலாம், நமக்கு தான் நம்மள்ட்ட தான் அவன் தப்பே இல்லையே, நமக்கெல்லாம் நம்ம தான் நிறுத்தலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இது மாதிரி இது ஒரு குழப்பமான விஷயம்னு அவருக்கு இன்னும் புரியல. நான் இன்னும் குழப்பத்துல தான் இருக்குங்கிறது இன்னும் புரியல அவருக்கு. தன்னோட டியூட்டிஸ் என்ன, அது என்னன்னு அவருக்கு புரியல. தர்மம்ங்கிறது என்னன்னு புரியல. இந்த மாதிரி அவருக்கு நல்லா தெரியுது. இவெல்லாம் அஹ், நம்மள 6 விதமான தாக்குபவர்கள்ல ஒருத்தரானவா இவ எல்லாருமே இருக்கா. அவளெல்லாம் கொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதுல பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவருக்கு எது தர்மம், எதுக்கா நம்ம நம்ம கர்மம் என்ன அப்படின்னு புரியாம குழப்பத்துல குலநாசனம் குலநாசனம் சொல்லிட்டு இருக்கார். இன்னும் அந்த குலக்ஷயத்தை பத்தி என்ன நடக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.